மஷ்ரூம் மீல் மேக்கர் கிரேவி இது எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? மஷ்ரூம் கூட மீல் மேக்கரா, இது புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அதான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். சரி, ஃபஸ்ட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கடாயில் எண்ணெய், சீரகம், பட்டை போட்டு தாளித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி நம்ம பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கலாம். தக்காளி அரைக்கும் போதே இஞ்சி, பூண்டு, ஒரு 4 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காளான் சேர்த்துக்கலாம். காளானும் உப்பும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டோன்னே நல்லா காளான் தண்ணி விட ஆரம்பிக்கும். தண்ணி விட்டோடனே ஒரு 10 மீல் மேக்கர் அதை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் கட் பண்ண தேவையில்ல. சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் சைடிஷ் என்ன பண்ணேன் அப்படின்னா முட்டை பொடி மாஸ் செஞ்சேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு